பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எதினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இனி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். அனுதினமும் சந்திக்காத பிரச்சனைகள் நிறைய இருக்கும். சில பிரச்சனைகள் மனிதனால் வருவதல்ல, சில பிரச்சனைகள் பிசாசினால் வருவது. ஒரு வியாதியாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு கோர்ட்டோட பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு கல்யாண பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஒரு சந்தேகத்தின் ஆவியாக இருக்கும், என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட பிசாசுகள் என்ன பண்ணுன்னா, மனுஷனை அலக்கழித்து அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து அவனை ஒன்றும் ஆக்கி அவனை நரகத்துக்கு கொண்டு போக திட்டமிடும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிசாசுகளை நீங்கள் விரட்டுறதுக்கு உங்களுக்கு பலன் வேணுமா? இன்னைக்கு முதல்ல நீங்கள் உங்களை சுத்திகரிக்கணும். உங்கள் சிந்தனையை சுத்திகரிக்கணும், உங்கள் பார்வையை சுத்திகரிக்கணும், உங்கள் உதடு நாவை சுத்திகரிக்கணும், எண்ணங்களை சுத்திகரிக்கணும், மாம்ச இச்சைகளை சுத்திகரிக்கணும், உங்கள் கைகளையும் நடத்தைகளையும் சுத்திகரிக்கணும். சுத்திகரித்த பிறகு தேவனுடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து, நானே மெய்யான தேவன் அவர்கிட்ட பணிந்து உங்களை தாழ்த்தி உங்களை தரமட்டமாக தாழ்த்தும் போது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அதுக்கப்புறம் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு உங்களை சுத்திகரித்து நீங்கள் பரிசுத்தமான போது தேவனுக்கு முன்பாக நின்று இயேசு என்று நாமத்தினை சொல்லி அந்த பிசாசை துரத்தும் போது, அந்த பிசாசு உபவாசமின்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்படிப்பட்ட பிசாசு எந்த ஒரு பிசாசு இருந்தாலும் எல்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்தப்படும். ஏன்னா வேதத்தின்படியே அது தெளிவாக சொல்கிறது. அதே 5வது வசனம், அவன் பேசுகிற இதே ஒரு ஒளி ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர்கள் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிதாவாகிய தேவனே சொல்கிறாரு, இயேசுக்கு செவி கொடுங்கள். அப்போ இயேசுக்கு செவி கொடுக்கும்போது இயேசு உலகத்தை ஜெயித்தார், மனுஷனோட பாவங்களுக்காக உலகத்துக்கு ஜெயித்தார். அப்போ உலகத்தை ஜெயித்த தேவன், பிசாசி ஜெயித்த தேவன், அவருடைய நாமத்தை சொல்லி மனிதன் நமக்கு சொல்லும்போது பரலோகத்தின் திறவுகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் வேணாலும், நீங்கள் மனிதனாக இருந்தால் சரி, யார் வேணாலும் இந்த காரியத்தை செய்யலாம். இது ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். பிசாசி காட்டில் நம்ம குறைவில்லாமல் படைச்சிருக்கலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற இயேசு பிசாசி காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர். அதனால் ஈஸியாக அவனை ஜெயித்துக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அங்கேயும் ஓட தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் போது இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக ஜெயமாக மாறும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. மனம் திரும்புங்கள். ஆமேன்.